வணக்கம் சார், புகழேந்தி சார் இருக்காங்களா? வணக்கம், புகழேந்தி தான் பேசுகிறேன். நாங்கள் டிஎம்கே நெட்வொர்க் சேனல்லேருந்து பேசுகிறோம் சார். ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி இந்த மின் கட்டண உயர்வு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த விஷயமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். மின்சாரமே இல்லாத நாட்டில் மின் கட்டண உயர்வு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை, வரியை மட்டும் போடுகிறார்கள். இன்றைக்கு நாட்டில் பொதுமக்கள் மின்சாரம் இல்லாததனுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்படி செய்ய முடிகிறது என்றால் ஜெயலலிதாவால் மட்டுமே செய்ய முடியும். சர்வாதிகாரமாக ஒரு அரசாட்சியை நடத்துகின்ற நபர் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. தனக்கு ஒரு நியாயத்தை கூறிக்கொண்டு பொதுமக்கள் எல்லாம் தான் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதி இன்றைக்கு இந்த தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதுவே தொடர்மையானால் ஜெயலலிதாவிற்கு பெரிய ஷாக் ஒன்று அடிக்கும் என்பதில் மட்டும் சந்தேகமில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சார், இந்த மின் கட்டண உயர்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து திமுகவோட நிலை எந்த அளவுக்கு இருக்கும், எந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணுவீங்கன்னு? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை செய்கின்ற இயக்கம். அவருக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று. அதை அப்பொழுது அப்படி செய்வார். சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு திமுக கையில் எடுத்தால்தான் எதற்கும் தீர்வே கிடைக்கும். ஜெயலலிதாவை சுற்றி விடுகின்ற சாட்டை திமுக தானே தவிர வேறு யாருக்கும் அந்த வளமும் கிடையாது, பலமும் கிடையாது. சரிங்க சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க பிரியும் போது நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இதே மாதிரி எண்ணி 3 மாதத்துல 4 மாதத்துல சேர்ந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அந்த கணக்கு தப்பாமல் அதே மாதிரி நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க என்னிடம் பேட்டி எடுக்கின்ற பொழுது சசிகலா பிரிகின்றார், அதை பற்றி என்ன உங்கள் கருத்து என்ற பொழுது இது 3 மாதத்தில் மீண்டும் இணைப்பு நாடகமாக வெளிவரும் என்று அப்ப சொன்னேன். ஆமாங்க சார், கரெக்ட். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் என்னுடைய ஈடு இணையற்ற தலைவருமான கலைஞர் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தலைவரிடம் கேட்டபொழுது சொன்னார், நான் நாடகங்களுக்கெல்லாம் மரியாதை தருவதில்லை, இப்பொழுது அரசியல் நாடகங்களுக்கு மரியாதை தருவதில்லை, அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லியதற்கேற்ப ஒரு சீன் முடிந்தது. பெங்களூரில் நடைபெறுகின்ற வழக்கில் சசிகலா தன்னை பலி கொடுத்து கொண்டு ஜெயலலிதாவை காப்பாற்றுகின்ற நடவடிக்கை முழுமையாக எடுத்ததை பார்க்கின்ற பொழுது எதற்காக நடராசனையும் இவருடைய உறவினர்களையும் சிறைச்சாலைக்குள் போட்டார்கள் என்பதற்கான அர்த்தம் நமக்கு புரிகிறது. நெருக்கடியை கொடுத்து தனக்கு தேவையானதை சாதித்துக் கொண்டு திரும்ப தன்னோடு இணைத்துக் கொண்டு இவைகளெல்லாம் ஒரு வகையிலே பார்த்தால் ஆரியத்தினுடைய காரியங்கள். அந்த சூழ்ச்சியின் வேலை இப்படித்தான் இருக்கும். இன்னும் அடுத்த சீன்லாம் நிறைய வரும், நம்ம பார்க்க போறோம். தமிழர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வார்கள்னு ஜெயலலிதா முழுமையா நம்புவது. நேற்று வரை ஜெயலலிதா சசிகலாவை நீக்கியதை உண்மை என்று நம்பி அதிலே அதிமுக தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஒரு வாரியாக மாற, இன்றைக்கு மீண்டும் சசிகலாவை இணைத்து கொண்டவுடன் மீண்டும் அந்த அதிமுக மீண்டும் ஒரு முறையாக மாற, ரேஷன் கட்டி ஆடுகின்ற வியாபார பொருளாக தொண்டர்களும் தலைவர்களும் மாற ஜெயலலிதா வேடிக்கை பார்க்க, இது என்ன கூத்து தமிழ்நாட்டிலே அரங்கேறி இருக்கின்ற அலங்கோலம். அப்புறம் ரொம்ப நன்றிங்க சார். இந்த தருணத்தில் உங்களோட டைம் எங்கூட ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நன்றி. வெகு விரைவில் நேரில் உங்களை சந்தித்து போயிட்டு அதுல இன்னொன்னு சொல்லுங்க சார். நீங்க சொன்னதுலயே இன்னொரு ஜெயலலிதா ஆடிய நாடகத்தை நான் குறிப்பிடணும். தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் தன்னுடைய கட்சியினுடைய செய்தி குறிப்புகளிலும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு காலத்திலே குறிப்பிட்ட ஜெயலலிதா சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறுத்துகின்ற விதமாக அதை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆமாங்க சார்.
இது 100க்கு 100 வடிகட்டிய அயோக்கியத்தனம். இதிலே மறைந்திருப்பது தேச துரோகம். கொழும்பில் இருக்கிற துறைமுகத்தின் 50% வருவாய் குறைந்துவிடும் என்று ராஜபக்சே சுப்பிரமணிய சாமியிடம் சொல்ல, சுப்பிரமணிய சாமி நாசா படம் என்று ஒரு படத்தை வெளியிட்டு பிஜேபியை தூண்டிவிட, சேது சமுத்திர கால்வாய் நடைபெறக்கூடாது என்கின்ற ராஜபக்சேவின் திட்டம் இப்போது நிறைவேற்றுவதற்கு இவர்களெல்லாம் முடிவெடுத்து செயல்படுகிறார்கள். ஆக சுப்பிரமணிய சாமி, துக்ளக் ராமசாமி, ஜெயலலிதா மூவருமே தேச துரோகிகள் என்பதும் எதிர்காலத்தில் பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக ஆகப் போகிறது. தேசிய பாரம்பரிய சின்னம் என்பது குறித்து இமயமலையும் தேசிய பாரம்பரிய சின்னமாக அமைக்கப்பட்டதுதான். கங்கை நதியும் தேசிய பாரம்பரிய சின்னமாக சொல்லப்பட்டதுதான். இமயமலையில ரோடு போடலாம், கங்கை நதியில பாலம் கட்டலாம். ஆனா சேது சமுத்திர கால்வாயில மட்டும் எதுவும் செய்யக்கூடாது. இவர்கள் தேசிய பாரம்பரிய சின்னம் என்று சொல்லுகிற அந்த கால்வாயில இன்னைக்கு கூட நான் ஒரு பேட்டியில சொல்லிட்டு வந்தேன். ராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி குரங்கு படை ராமன் சொல்லியதற்கு இணங்க பாறாங்கல்களை தூக்கி போட்டுதான் பாலம் அமைத்ததாக ராமாயணத்துல சொல்றான். ஆனால் இப்ப ஒரு கல்லு கூட அங்க கிடையாது. மணல் திட்டு தான் இருக்கு. நீர் சுழற்சியால் ஏற்பட்ட மணல் திட்டு. ராமாயணம் என்பது ஒரு கதை. அந்த கதையிலே வருகிற கதாநாயகன் ராமன். இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வைத்து தென் தமிழகம், அதாவது தென்னகம், இன்னொரு குறிப்பா சொன்னா திராவிடம், இந்த திராவிடத்தில் வேலை வாய்ப்புகளும் துறைமுகங்களும் பெருமளவுக்கு வளர்கிற ஒரு பெரும் திட்டமான சேது சமுத்திர கால்வாய் திட்டம் 1856 கர்னல் டெய்லர் அவர்களால் துவக்கப்பட்டு கருத்துரு உருவாக்கப்பட்டு பிறகு அறிஞர் அண்ணா அவர்களும் இன்னும் பல தலைவர்களும், குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட, பெருந்தலைவர் காமராஜர் உட்பட எல்லாரும் வலியுறுத்திய அந்த திட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் வலியுறுத்தப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்ற டி.ஆர். பாலு அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது திட்டம் துவக்கப்பட்டது. ஒரு உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இதற்கான முதல் இதை பாஸ் செய்தது, கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டது வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது இருந்த அரசாங்கம். இதை ஏற்றுக்கொண்டது வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு புத்தி நெட்டி வரைக்கும் வந்து அப்புறம் பொத்து நிக்கழ உண்டுது. ஆகவே நாம உண்மையை புரிஞ்சுக்கணும். இவர்களுடைய கபட நாடகங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கபட நாடகத்துல ஒரு சின்ன சீன் தான் சசிகலா சீன். ஓகே, கண்டிப்பாங்க. சரி சரி, நன்றிங்க சார். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கருத்துக்களை பெருமாள் ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.